இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரூம் வச்சுருக்கீங்களா? பரவாயில்ல, இதுதான் தொடங்க வேணும். பெருசாக தோங்கிட்டு பிறகு உலகத்தில் இருக்கப்பட மக்கள் எல்லாம் போகுது. தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல இடம். ஒன்னா செய்யறத உத்தேசம் நீங்க வர சொல்லிட்டீங்க. எனக்கு சரியா தெரியாது, தெரிய மாட்டீங்க. எல்லாருக்கும் போட்டா அப்படி இருந்தீங்க. ஃபைல் வைக்க ஓகே. கொஞ்சம் முன்னுக்கு வணக்கம், காலை வணக்கங்கள். எல்லாரும் பத்திரிகைக்காரனோட நின்று கொண்டுதான் இருக்க தெரியாது. சரி, யாழ் உலகமையத்தில் 5வது ஆண்டு நோக்கிய பயணத்தில் எங்களுக்கான வாழ்த்தை தெரிவிக்கிறதுக்கு நேரடியாக வருகை தந்திருக்கின்ற மக்கள் முதலமைச்சர் கௌரவ நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எங்களது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யாழ்ப்பாணம் உலகமையம் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பலமான ஊடகமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச மட்டத்திலும் யாழ் ஊடகமையத்தின் செயல்பாடுகள் மிக பலம் வாய்ந்தவை. சர்வதேச தரப்பை சேர்ந்த புலம்பெயர் அமைப்புகள் அனைத்துமே செயல்படுவதானால், வடகிழக்கு தமிழக தாயத்தில் ஊடகத்துறை சேர்ந்து செயல்படுவதானால் யாழ்ப்பாண ஊடகமையத்துடன் இணைந்துதான் தமது பணிகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாண ஊடகமையம் தனது வெற்றிகரமான பாதையை நோக்கி நகர்கிறது. ஊடகத்துறையில் இரண்டு தரப்புகள் இருக்கின்றன. அதில் நாங்கள் முதலமைச்சருக்கு பகிரங்கமாக இதை சொல்கிறோம். ஒன்று, மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். அவர்கள் என்றுமே மக்களோடு தான் இருப்பார்கள், அடிமட்டத்தில் இருப்பார்கள். மணலாறு நில சுவீகரிப்புக்காக அவர்கள்லாம் குரல் கொடுப்பார்கள். தண்ணி முறிப்பு குளத்தின் பிரச்சனைக்கும் இங்கே இருந்து போய் அவர்கள்லாம் குரல் கொடுப்பார்கள். அவர்களுக்கு தான் பிரச்சனைகள், வாழ்க்கையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். அவர்கள் பொருளாதாரத்தில் மிக சாதாரண மக்கள். இன்னொரு தரப்பு இருக்கிறது, அவர்கள் எப்பவுமே ஆடந்திரப்பட இருப்பார்கள். ஆடந்திரப்பின் விருந்தினர்களாகவும், ஆடந்திரப்பின் நலன்களை பெறுபவர்களாகவும், வெளிநாட்டு சுற்றுலாக்களை பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் அப்படி எதுவுமே பெறுவது, அவர் இங்கே தான் தயார் செய்திருப்பார்கள். லேப்டாப்புகள், கேமராக்கள் எல்லாம் பெறும். இப்போ என்றைக்குமே பிரச்சனையாக மக்களுக்காக குரல் கொடுக்கிற இந்த ஊடகமைப்பு எல்லாம் யாழ் ஊடகமையம். அதனால் அது பிரச்சனையே வாழ்க்கை விசாரணைகள், 4ஆம் மாடி பராலி விசாரணை எல்லாத்தையும் எதிர்கொண்ட ஊடகங்கள் தான் இருக்காங்க. ஒருத்தரையும் தனித்தனி சொல்வதில்லை, எல்லாருக்குமே கதை இருக்கு, ஒருத்தரையும் பெரிய கதை இருக்கும். பின்னால் பார்த்தா விசாரணைகள் எல்லாம் போய் வந்தோம். ஆனால் இந்த ஊடகத்திலையும் நேசிக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் முதலமைச்சரையும் நேசிக்கிறார்கள். அந்த முதலமைச்சர் தொடர்பாக ஏற்பட்ட நெருக்கடியான சூழல்கள் இருக்கும் போது இந்த ஊடகங்கள் முழுக்க நான் நினைக்கிறேன் ஒரு 2 வாரமாக முதலமைச்சர் அலுவலக வாசலிலேயே இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் மோட்டர் சைக்கிள் போய் திரும்பி வரைக்கும் காரணமே வந்தாலும் வாசலில் நின்று இருப்பார்கள். அந்த வகையில யாழ் ஊடகமையம் மிகவும் இன்றைய நாள், இந்த ஊடகமையத்தின் 5 வருட பயணத்தில் இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு வரலாற்றில் பொறிக்க வேண்டிய நாள். மக்கள் முதலமைச்சர், வடக்கின்ற மக்கள் முதலமைச்சர் எங்களுக்கான ஒரு வாழ்த்தை தெரிவிப்பதற்காக நேரடியாக வருவதற்கு மீண்டும் நன்றி கூறி அந்த வாழ்த்தினை
முதலில் சமர்ப்பிக்குமாறு அன்பு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் காணப்பட்ட தமிழ் தேசிய சிந்தனை சார்ந்த ஊடகவியலாளர்களை ஒருமித்த குரலாக வைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் பயனாக உருவாக்கப்பட்ட யாழ் ஊடக மையம் தனது 5வது ஆண்டிற்கான வெற்றி பயணத்துக்கு அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் எனது வாழ்த்துச் செய்தியை இப்பொழுது வழங்குகின்றேன். யாழ் ஊடக மையத்தின் மகுட வாசகம் அனைவருக்கும் சமதளம் என்பது. செய்திகளை இன மத கட்சி வேறுபாடுகளின்றி பாகுபாடுகளின்றி பொதுமக்களுக்கு உண்மையை எதுவித திரிபுகளுமின்றி ஊடகங்கள் எடுத்துச் சொல்வது இன்றியமையாதது என்று உணர்ந்துதான் அனைவருக்கும் சமதளம் அமைக்க இவர்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சில ஊடகங்கள் செய்திகளை பிரசுரிப்பதில் முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதற்காக செய்திகளின் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை பற்றி ஆராய்ந்து அறியாது விரைந்து பிரசுரிப்பதன் மூலம் பல தவறான செய்திகளை அல்லது தவறான அர்த்தங்களை வழங்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு வழங்கி அவர்களை குழப்ப நிலைகளுக்கு உட்படுத்தியுள்ளமை பல சந்தர்ப்பங்களில் உணரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பொதுமகனும் காலையில் எழுந்தவுடன் தனது முதலாவது தேநீர் கோப்பையுடன் சேர்ந்து அன்றைய புதின பத்திரிகைகளின் பிரதான செய்திகளையும் உள்வாங்கி அவற்றின் அடிப்படையிலேயே அன்றைய கர்மங்களை ஆற்ற முனைகின்றார். எனவே புதினத்தாள்கள் உண்மையானதும் நடுநிலையானதுமான செய்திகளை பிம்பங்களை பிரதிபலிக்கின்ற கண்ணாடிகள் போன்று பிரசுரிக்க முன்வர வேண்டும். ஒரு பத்திரிகையாளன் அல்லது ஒரு ஊடகவியலாளன் தனது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் அதற்கு அப்பால் சென்று இன ஒற்றுமைக்கும் சமூகங்களின் மேம்பாட்டிற்கும் உதவுவதற்கு முன்வர வேண்டும். யாழ் ஊடக மையம் தனது 5வது ஆண்டிற்கான வெற்றி பயணத்திற்கு அடியெடுத்து வைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களின் சேவைகளை பாராட்டி உன்னதமான பத்திரிகை துறையில் நேர்மையானதும் நடுநிலையானதுமான பயணத்தை மேற்கொள்ள எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. கௌரவ முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஊடகவியலாளர் வளமையாக எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம், இப்போதைய சூழலில் முதலமைச்சர் எது வாய் திறந்தாலும் அது பெறுமதியானதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லா ஊடகவியலாளர்களும் இருக்கிறபடியால் சின்ன சின்ன கணக்கு நாங்கள் தர்ம சங்கடங்களுக்கு உருவாக்க மாட்டோம். நிச்சயமாக அதில் மிக தெளிவாக இருக்கிறோம். சில விஷயங்கள், ஏன்னா மிகப்பெரிய வடக்கில் மக்கள்கிட்ட 1,30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை பெற்றவராகும். இந்த ஆண்டில் மிகப்பெரிய கண்டம் ஒன்றிலிருந்து மக்கள்கிட்ட சக்தியோட வென்று வந்தவர் என்ற வகையிலையும் அவர் முதலமைச்சரது கருத்துக்கள் நிச்சயமாக மக்களிடம் நிச்சயமாக எதிர்பார்க்க வேண்டாம். ஊடகவியலாளர் மக்களுடைய பிரதிகள், அவர்கள் மக்களிடம் கொண்டு செல்ல போகிறவர்கள் மக்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியும். அந்த வகையில் சில சில விஷயங்களை கேள்விகளாக கேட்போம். அனுமதித்ததோ அதே கேள்வியாக கேட்டுள்ளோம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் பல கூட்டுகள் வடகிழக்கில் களமிறங்குகின்றன. அவை தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எதனை முதன்மைப்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கென்று ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் 2013 தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பதவிக்கு வந்தோம். உள்ளூராட்சி சபைகள் எமது அதிகாரத்தின் கீழேயே இருந்து வருகின்றன. நாம் எதை கூறி மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் பதவி ஏற்றோமோ அவற்றின் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் தெரிபட்டு வருவதுதான் சால சிறந்ததாகும். அப்படி என்றால் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும், ஒரே விதமான நோக்கி இருக்கும். அதன் காரணத்தினால்
எவ்வளவுதான் தமக்குள் போட்டி போட்டுக் கொண்டாலும் போட்டி போடும் கட்சிகள் சேர்ந்து உருவாக்கியதுதான் 2013ஆம் ஆண்டின் மாகாண சபை தேர்தல் விஞ்ஞாபனம். அதை மறக்கக்கூடாது. நாங்கள் அவர்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் பிரச்சனைப்பட்டாலும் அவர்கள் சேர்ந்து உருவாக்கியதுதான் 2013ஆம் ஆண்டின் மாகாண சபை தேர்தல் விஞ்ஞாபனம். ஆகவே அதனை அவர்கள் யாவரும் ஏற்பார்கள் என்று கருதுகின்றேன். மற்றவைக்கிடையில் தமிழர் தாயகம், வடகிழக்கு இணைப்பு, எமது உள்ளக சுய நிர்ணயம், சமஷ்டி போன்றவை அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றுடன் சேர்ந்து முக்கியமாக ஊழலற்ற ஆட்சி, நிர்வாகத்திறன், உறுப்பினர்களின் தற்கால தேவைகளுக்கு ஏற்ற தகமைகள் போன்றவையும் மேலதிகமாக வலியுறுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். தங்கள் தலைமையின் கீழான வடமாகாண சபை தனது ஆயுள் காலத்தில் இறுதி ஆண்டில் பயணிக்கிறது. மேலும் இதனை செய்ய காலம் போதாதே இருக்கின்றது என நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? தற்போதைய 13வது திருத்தச் சட்டம் போதுமானது ஒன்று அல்ல. சகல விதத்திலும் நாம் செய்ய முன்வந்தவற்றை பல தருணங்களில் செய்ய விடாது தடுத்தமைதான் நாம் கண்ட அனுபவம். நேற்றைய தினம் காணி சம்பந்தமாக ஒரு கூட்டத்தை கூட்டி பல திணைக்களங்களின் செயலாளர்களை அல்லது ஆணையாளர்களை வருமாறு கோரியிருந்தோம், கூப்பிட்டிருந்தோம். ஆனால் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட, அதாவது மத்திய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் எவரும் வரவில்லை. அதைவிட மன்னார் அரசாங்க அதிபர் அங்கிருக்கும் நம்முடைய பிரதேச செயலர்களையும் வரவிடவில்லை என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது உண்மையோ பொய்யோ தெரியாது, அப்படித்தான் எனக்கு கூறப்பட்டது. ஆகவே எங்களுடைய காணி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசுவதற்கு ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் மத்திய அரசாங்கம் இருந்து வருகின்றது. பல தருணங்களில் எங்களை முறையான வேலைகளை செய்ய விடாது தடுத்தமைதான் நாங்கள் கண்ட அனுபவம். அரசியல்வாதிகளின் அடிவருடிகளாக செயற்பட்ட அலுவலர்கள் பலர் நமக்கு கிடைத்திருந்தார்கள். தொடக்கத்தில் அவர்கள் தாழ்ந்தோன்றித்தனமாக நடந்து பழகியிருந்தார்கள். மக்கள் பிரதிநிதிகளை அவர்கள் மதிக்க முன்வரவில்லை. நேற்றைய தினம் கௌரவ அனந்தி சசிதரன் எங்கேயோ செல்லும் போது அங்கு தன்னை மிகவும் கெடுத்தரமான முறையில் நீ என்று கதை பேசி ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் பேசியதாக இந்த பத்திரிகையில் இருந்தது. இவ்வாறு எல்லாம் நடக்கின்றது. மக்கள் பிரதிநிதிகளை அவர்கள் மதிக்க முன்வரவில்லை. நாங்கள் அப்படி இருந்து கூட இந்த 4 வருடங்களும் பொறுமையை கடைபிடித்துத்தான் அவர்களுக்கு மாறிய சூழ்நிலையை வலியுறுத்தி வந்துள்ளோம். ஏனென்றால் அவர்கள் தாந்தோன்றித்தனமாக நடந்து பழகிவிட்டார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் குற்றம் சொல்லவும் முடியாது. அந்த நிலையிலே பொறுமையாக நாங்கள் மாறிய சூழ்நிலையை வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அப்படி இருந்தும் மத்திய சேவையினுள் இருந்து கொண்டு மாகாண சபையில் கடமையாற்றும் அலுவலர்களுக்கு மத்தியுடன் இருக்கும் மட்டற்ற செல்வாக்கு நமது நிர்வாக செயற்பாடுகளை சீர்குலைப்பனமாக அமைந்திருந்தன. ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றேன். 17 வருடங்கள் இங்கு சேவையாற்றிய ஒரு செயலாளர் இவ்வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கொழும்புக்கு மாற்றலாகி செல்ல பொதுச்சேவை ஆணைக்குழுவின் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டு கூட எம்முடன் கலந்து ஆலோசிக்காமல், உரிய அமைச்சருடன் கலந்து ஆலோசிக்காமல் அவரின் மாற்றம் நிறுத்தி வைத்துக் கொண்டு இருக்கப்படுகின்றது. இப்பொழுதும் இந்த வருட கடைசி வரையில் என்று கூறியிருக்கின்றார்கள். இனி தேர்தல் வந்துவிட்ட என்று அதனை இன்னும் காலம் போடவும் முடியும். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு நமது ஆளுநர் அனுசரணை வழங்குகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. எவ்வொரு பக்கபலமோ நான் அறியேன். அவர்களுக்கு ஏதோ பக்கபலம் இருந்து அவர்களுக்கு இவ்வாறு ஒத்தாசையாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. எனவே அரசியல் யாப்பு ரீதியான மாற்றம் தான் உடனே அவசியமாகின்றது. அது வந்தால்தான் நமது குறிக்கோள்களை அடைவது பற்றி நாங்கள் ஆராயலாம். குறிக்கோள்களை வைத்துக் கொண்டு குறைபாடான நடவடிமுறைக்கூடாக பயணம் செய்தால் நாங்கள் குறிக்கோள்களை எட்ட முடியாது. பொதுவாக கூறுவதானால் வடமாகாணத்தின் பொருளாதார மேம்பாட்டை உயர்த்துவதற்கு காலம் போதாது இருந்ததென்றே கூற வேண்டும்.
இதில் பல சிக்கல்கள் உண்டு. மத்திக்கு முன் மண்டியிட்டிருந்தால் மகத்தான உயர்ச்சியை நாங்கள் பெற்றிருக்க முடியும். ஆனால் நாம் எமது சுயமரிதி மரியாதையை இழந்திருப்போம். எமது மாகாணத்தை தெற்கிற்கு அடகு வைத்திருப்போம். இதனால் தான் அதை வரவிடாமல் தடுக்கின்றார்கள். அதிகாரத்தை பகிரப்போவதாக அறிவிக்கும் மத்தியில் தமது அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க முன்வருவதாக தெரியவில்லை. தமது அதிகாரத்தின் மேல் ஆழ்ந்த அக்கறை அவர்களுக்கு. அதற்கு அனுசரணை செய்து அவரது அலுவலர்கள் செய்து வருகின்றார்கள். அதற்கு அனுசரணையாக அலுவலர்கள் நடந்து வருகின்றார்கள். ஆகவே அரசியல் யாப்பு மாற்றம்தான் அதிவேகமாக தேவைப்படுகின்றது. இந்நாட்டில் உங்களுக்காக திரண்ட இளம் சமூகத்துக்கு என்ன செய்தி சொல்லுங்க? அவர்களின் தன்னார்வ தன்னியக்க திடீர் எழுச்சி ஒரு விடயத்தை புலப்படுத்தியது. கட்சி ரீதியான உட்பூசல்களை மக்கள் வெறுக்கின்றார்கள். அது கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது மக்களை எழுச்சி உறவும் ஆத்திரமடையவும் செய்தது. அதாவது கட்சிகள் மக்கள் சேவையிலும் பார்க்க தமது கட்டுக்கோப்பின் கரிசனையிலேயே நாட்டம் காட்டி வருகின்றார்கள். அதான் இப்பொழுது நாங்கள் காணும் யதார்த்தம். கட்டுக்கோப்பு என்று கூறும்போது கட்சிகளின் தலைமைத்துவத்தின் ஆதிக்கமே அங்கு நிலவுகின்றது. கட்சியின் தலைமைத்துவம் நினைப்பதை உறுப்பினர் கேள்விக்கு உட்படுத்தினால் உறுப்பினர் பாடு அதோ கதிதான். அடுத்த தேர்தலுக்கு துண்டு தரப்பட மாட்டாது. ஒரு சில கட்சிகளே ஜனநாயக செயற்பாட்டை தமது கட்சியை நடாத்துவதில் கடைபிடிக்கின்றார்கள். ஆகவே அன்று திரண்ட இளம் சமூகத்திற்கு நான் கூற வருவது இதனைத்தான். உங்கள் எழுச்சியால் எவ்வாறு முதலமைச்சரை இதுவரை நிலைத்து நிற்க வைத்தீர்களோ அதே எழுச்சியை மக்கள் இயக்கமாக பரிணமித்து அரசாங்கத்திற்கு காட்ட வேண்டிய தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் எதிர்பார்க்கும் எமது நீண்ட நாள் பிரச்சனைகளை நிலையாக தீர்க்கும் தீர்வு எட்டப்படாது என்பதுதான் எமது கணிப்பு. ஆகவே தருணம் பார்த்திருங்கள். உங்கள் தகமை வெளிப்பட போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. இளம் சமூகத்திலிருந்து பொது அரசியலுக்கு நேர்மையானவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் வருவதற்கு அஞ்சுகிறார்களே என்ற வடமாநில சபையை கூட இந்த விஷயம் அப்பட்டமாக தெரிகிறது. வந்திருப்பவர்கள் பிரச்சனைக்குரியாக்களாக இருக்கிறார்கள். சமூக அக்கறை கொண்டவர்கள் நேர்மையானவர்கள் வர தயாராக இல்லை. இதுக்கு அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நமது அரசியல்வாதிகளின் நடத்தையை அவதானித்த இளைஞர்கள் அரசியலுக்குள் புகுவதை வெறுக்கின்றார்கள். அதுதான் யதார்த்தம். அதுதான் காணும் விடயம். நேர்மையானவர்கள் திறமையானவர்கள் தங்களுக்கு அங்கு இடமில்லை என்று எண்ணி ஒதுங்கி போகும் ஒரு நிலை வந்துள்ளது. அவர்களின் ஆதரவை பெற்று எமது அரசியல் அரங்கை மீள் நிர்மாணம் செய்வது எப்படி என்றுதான் நாங்கள் சதாகாலமும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்று கூறும்போது தமிழ் மக்கள் பேரவையைத்தான் கூடிய விதத்திலே குறிப்பிடுகின்றேன். நேர்மையும் திறமையும் கொண்ட இளைஞர் யுவதிகளை உள்ளேற்கக்கூடிய காலம் விரைவில் பரிணமிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் இருக்கின்றோம். அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும். போக போக உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நீங்க என்ன செய்ய? உங்கள் பிரதேசத்தை உள்ளன்புடன் நேசிக்கும் ஒருவரை தேர்ந்தெடுங்கள். அவருக்கு இருக்க வேண்டிய தகமைகள் நேர்மையும் திறமையும் மற்றும் ஊழலை வெறுப்பவராகவும் மக்களை நேசிப்பவராகவும் அவர் இருக்க வேண்டும். எந்த கட்சி என்பது முக்கியமல்ல. ஊழலற்ற உயர்ந்த குணங்களுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். கட்சி பிழைவிட்டாலும் அவர்கள் அந்த கட்சியையே மக்கள் ஆதரவு இருந்தால் காலக்கிரமத்தில் மாற்றி அமைப்பார்கள். மக்களை நேசிக்கும் அவர்கள் பாங்கும் ஊழலற்ற அவர்களின் தன்மையும் அவர்களின் நேர்மையும் அதை செய்ய முடியும். அதை செய்யும். தாங்கள் ஒரு கடும்போக்குவாதி என தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் சிலர் கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அது தொடர்பான உங்கள் கருத்து? நான் இதுவரையில் எமது நாட்டு மக்களுக்கோ வெளிநாட்டு மக்களுக்கோ எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை விட மேலதிகமாக எதையுமே கூறவில்லை என்று நினைக்கின்றேன். எமது மாகாண மக்களின் எதிர்பார்ப்புகளை எடுத்து எம்புவது கடும் போக்கென்றால் தென்னிலங்கையில் உள்ளவர்கள் கூறுவதை ஏற்று நடப்பதைத்தான் மென்போக்கென்று கணிக்கின்றார்களா?
அவ்வாறான மென்போக்கை என்னால் ஏற்று நடக்க முடியும் என்றால் நான் அங்கு பிறந்து வாழ்ந்தவன். ஆனால் எமது இனம் வெகு விரைவில் தென்னவர்களால் கபலீகரத்திற்கு ஆளாகிவிடும். எமது இனத்தின் நிலைத்த வாழ்வா தென்னிலங்கை எதிர்பார்க்கும் மென்போக்கா முக்கியம் என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறான மென்போக்கு எனக்கு பல தனிப்பட்ட நன்மைகளை தரும். ஏன் மத்தியில் அமைச்சர் பதவியை கூட கொண்டு வந்து தரக்கூடும். ஆனால் எமது இனம் விலை போய்விடும். சத்திர சிகிச்சை அமோக வெற்றி, ஆனால் நோயாளி இறந்து விட்டார் என்ற நிலை ஏற்படும். வடக்குமான சபை தங்களுக்கு சாதித்திருக்கின்ற திருப்தி இருக்கிறார். கடும் தடைகளையும் தாண்டி அதிகாரம் குறைந்த நிலையில் நாம் சாதித்திருக்கின்றோம் என்று சொல்வதுதான் எனது கருத்து. மக்களை ஒன்று சேர்த்துள்ளோம், ஒருமித்து சிந்திக்க வைத்துள்ளோம். சென்ற 4 வருடங்களில் பெருவாரியான நாட்கள் சராசரியாக 15 மணித்தியாலங்கள் தொடக்கம் 18 மணித்தியாலங்கள் எனது சுய விருப்பு வெறுப்புகளை புறந்தள்ளிவிட்டு மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தேன் என்பதுதான் திருப்தியை தருகின்றது. புதிய அரசியல் சூழல் தமிழ் தாயகத்தில் தேவை என்ற கருத்து வலுப்பெற்று வருகிறது. குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களையும் உள்ளிட்டதாக இந்த புதிய அரசியல் தலைமை ஒன்று புதிய அரசியல் போக்கொன்று தேவை என்று இருக்கிறது. அவ்வாறான இதை பற்றி தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவ்வாறான புதிய அரசியல் நோக்கு வந்தால் அதனோடு இணைந்து செயல்பட அல்லது முன்னோக்கி நகர தாங்களும் தயாராக இருக்கிறோம். அதைத்தானே நான் தொடர்ந்து கூறி வருகின்றேன். அதை பற்றி என் கருத்துக்களை என்னென்று கேட்டீர்கள் என்றால் நான் என்னத்தை கூற, தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் ஒரே குடும்பம். அவர்கள் தமிழ் பௌத்தர்களாக இருக்கலாம், தமிழ் பேசும் முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழ் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தமிழ் இந்துக்களாக இருக்கலாம், உள்ளூர் தமிழர்களாக இருக்கலாம், புலம்பெயர் தமிழர்களாக இருக்கலாம், வெளிநாட்டு தமிழர்களாக இருக்கலாம். ஆனால் யாவரும் சேர்ந்ததே தமிழ் குடும்பம். தமிழ் என்பது எங்கள் தாய். தமிழ் தெரியாத தமிழ் மக்களும் அவளின் குழந்தைகள் தான். ஆனால் அவளின் குழந்தைகளின் பிறவி குணம் ஒற்றுமையை நாடாது இருப்பது. அதற்கு எமது கட்டித்தனம் ஒரு காரணமாக இருக்கலாம். 2 கட்டிக்காரர்கள் பக்கம் பக்கமாக இருந்தால் அவர்களுள் முரண்பாடு ஏற்படுவது இயற்கை. தமிழ் தாயின் குழந்தைகள் யாவரும் கட்டிக்காரர்கள் என்ற நிலையில் எமது முரண்பாடு எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்று தான் கணிக்க வேண்டியிருக்கின்றது. காரணம், அறிவு எம்மை முரண்பட வைக்கும். அன்பு ஒன்றுதான் எங்களை ஒன்று சேர்க்கக்கூடியது. அறிவு ஒன்று சேர்க்காது. அன்பு அரும்பினால் எம்மால் அடைய முடியாதது ஒன்றில்லை. ஆனால் அரும்புமா அன்பு? அதற்கு பதில் நீங்கள் தாங்கள். தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி யாழ் ஊடகமையத்திற்கு வருகை தந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் முதல்வர் தொடர்ந்தும் மக்கள் முதல்வராக இருப்பார் என்பதையும் இந்த ஊடக அமையம் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடக புகைப்படம் ஒன்று